கூடு திரும்ப தடையில்லை அல்லை தமிழ மண்ணில் விளைந்திட்ட தென்னை காட்டிய கிளி ஊதுவது காது என்று காசியானந்தன் அவர்கள் என்கிட்ட நடனமானதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டை எனக்கு நீங்க வெட்டமைக்கு தரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா ஈழத்தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது பரதநாட்டியம் நிறைய கத்துப்பாங்க. அதுக்கு ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டை வெட்டமைச்சு தகவல் கேட்டதுனால சகான ராகத்துல இந்த பாடலை நான் வெட்டமைச்சு கொடுத்தேன். மாங்கிளியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. மாங்கிளியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை மாங்கிளியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. எதிரிகளின் படை வானில் உன்னை அள்ளி துரிது எதிரிகளின் படை வானில் உன்னை அள்ளி துரிது எங்கதும் தமிழீழம் சுடுகாடாகிறது. எதிரிகளின் படை வானில் உன்னை அள்ளி துரிது நெஞ்சுகளை கிழிக்கிறார் தாயாரும் முன்னேறிடம் பிஞ்சுகளை அழிக்கிறார். மாங்கினியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. பெத்தவங்க ஊருல ஏந்திராக பாசத்தில எத்தனை நாள் காத்திருப்போம் அடுத்தவர்கள் தேசத்திலே. பெத்தவங்க ஊருல ஏந்திராக பாசத்தில எத்தனை நாள் காத்திருப்போம் அடுத்தவர்கள் தேசத்திலே. உலகம் முடியவில்லை உறங்கவும் முடியவில்லை எண்ணவும் முடியவில்லை இன்னும் தான் விடியவில்லை. மாங்கினியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. கெட்டி புல்லு அடிச்சினாங்க விளையாடும் தெருவுல கட்டி வச்சு வதைக்கிறானா யார் மனசும் போகல. கெட்டி புல்லு அடிச்சினாங்க விளையாடும் தெருவுல கட்டி வச்சு வதைக்கிறானா யார் மனசும் போகல. கடிதம் படிக்கையிலே விம்மி நெஞ்சம் வெடிக்குது கடிதம் படிக்கையிலே விம்மி நெஞ்சம் வெடிக்குது. பாசம் வைத்த தாய் மண்ணை பார்க்க மனம் துடிக்குது. ஊர்கடிதம் படிக்கையிலே விம்மி நெஞ்சம் வெடிக்குது.
பாசம் வைத்த தாய் மண்ணை பார்க்க மனம் துடிக்குது. மாங்கிழியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை. நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. நன்றி. அழகான ஒரு வரிகள் கொண்ட ஒரு பாடல். நாங்க மட்டும் இந்த உலகத்திலே நாடு திரும்ப முடியல. இந்த ஒரு வரிகளை இந்த மாதத்துல கேட்டது எங்களுக்கு ஒரு உண்மைக்குமே மீண்டும் மீண்டுமாக அந்த நினைவுகளை. இசையும் தாளமும் எமை விட்டு பிரியா. இசை என்றும் எமை விட்டு பிரியா. இசை பிரியாதிருப்போம் பிரியா. நிச்சயமாக, அதாவது இன்னைக்கு நான் பட்ட வரிகளை இசையின் மூலமாகத்தான் உலகளாவிய ரீதியில எல்லாரும் அறிகிற மாதிரிக்கு நாங்கள் உலக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி இந்த ஒரு மாதத்துல நீங்க இந்த வரிகள்ல இந்த பாடலை இந்த மேடையில தந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா நன்றி. இந்த பாடலை இந்த தருணத்துல பகிர்ந்து கொண்டதுக்காக. இன்னும் ஒரு பாடல் இருக்கு, உங்களுடைய குறையில கேட்கணும் மட்டும் நாங்கள் ஆசைப்படுறோம். சரி, அதுக்கு முன்னும் ஐயா உங்களுக்குரிய ஒரு கௌரவம் இந்த அரங்கில வச்சு மீண்டும் ஒரு முறை வழங்கப்பட இருக்கு. கௌரவன்றது பாருங்க, இவ்வளவு பேர் அமர்ந்து வீட்டுக்கு போகாம இந்த பாட்டை கேட்கிறாங்க அப்படின்னா அதுதான் பெரிய கௌரவம். வாங்க வாங்க, இவருக்குரிய இந்த கௌரவத்தை அண்ணா வந்து இல்ல இருங்க, வரும்போதே கனடா வாசனை அடிக்குது. இல்ல, நான் இந்த பாட்டோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதால்தான் மனம் உருகி உங்களை பார்க்கறது வந்துக்கிறேன். ஒரு அவங்கள கட்டிப்பிடிக்க ஆசைப்படுறேன். நன்றி. நான் வாங்க மன உணர்வோட கண்டுபிடிக்கிறேன். இந்த உணர்வு ஐயா பாடின அதே உணர்வு எங்களை மாதிரி புலம்பெயர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஈழத்தமிழருக்கும் இருக்கு. அவர் பாடல என்ன அறியாமலே ஒருவித மன தளர்வு ஏற்பட்டது. அதால தன்னிச்சையாவே ஒரு பொன்னாடைய தூக்கிட்டு ஓடி வந்திருக்கிறேன். சந்தோஷமா இந்த பாடலுக்காக நான் அந்த போர்க்க ஆசைப்படுறேன். நன்றி. ஆரஞ்சு மாப்பிளும் அறுசுவை பழங்களும் அள்ளி கொடுத்தாலும், வெளிநாட்டில் அள்ளி கொடுத்தாலும், அன்னை தமிழீழ மண்ணில் விளைந்திட்ட தென்னை இளநீர் கீழாகுமா? நன்றி அண்ணா. அதோட இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட உசமையாகவும் உங்களுடைய நன்றியை தெரியப்படுத்தி இந்த தருணத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அண்ணா உயர்ச்சி அவர்கள் இந்த நிகழ்வுக்காக என்னோட பிரசாந்த் அண்ணா நண்பர், பாடசாலைக்கான நண்பர், லண்டன்ல இருந்து இந்த நிகழ்வுல கலந்து கொண்டதுக்காக லண்டன்ல இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார் என்னுடைய பிரசாந்த் அண்ணா. லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க? கனடா. சரி, பாத்து எப்படி தெரியுது, அதனாலதான் வந்து அடிச்சேன். சமீபத்தில் அடிச்சேன், அது சரியா தானே இருக்கு. இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறேன். எங்களுடைய உயர்ச்சி அண்ணா, நீங்க பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, கேட்டிய கிளி இதுவும் ஒரு கதை உண்டு. ஞாபகம் இருக்கா அண்ணா? உங்களோட குரல்ல சொல்ல மாட்டாருங்க. காட்டிய கிளி உதவும் ஒரு கதை உண்டு.